விகி, இந்த ரேணுகம்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. ஆமா, அதுவும் நீ நல்லாவே கிரியேட் பண்ணி விட்டுருக்க. ஆமா ரேணுகா. அதுவும் அந்த 10X வந்தப்ப சீரியஸாவே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் வந்தது. அதாவது ரெனோ சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே எங்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெனோ 2 சீரிஸ் வந்திருக்கு, இல்லடா 2 சீரிஸ் வந்திருக்கு, 3 சீரிஸ் வந்திருக்கு. பட் அந்த 10X வந்து வேற லெவல் ஜூம். ஆனா அதுக்கப்புறம் அந்த 2 நம்ம வருத்தத்தோட சொல்றோம், 2ன்னு பேர்ல மட்டும்தான் சார் இருக்கு, பட் கொஞ்சம் டவுன் கிரேட் ஆச்சு. அதே மாதிரி 3ன்னு பேர்ல தான் இருக்கு. இருந்தாலும் பரத் ப்ரோ என்ன சொன்னாருன்னா, அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, 3 வந்து நல்லதான் இருக்கு, ரெனோ 3 ப்ரோ அப்படின்னாரு. பட் இப்ப இந்த 4 ப்ரோ எப்படி இருக்கும், எப்படி இருக்கு அந்த அந்த ரேணுகா இல்ல ரேணுகம்ன்ற அந்த எமோஷனை ஃபுல்ஃபில் பண்ணுமா? ஆமா, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. உள்ள போய் நம்ம பாத்துறலாம். பாக்ஸ்ல முதல்ல நம்ம இல்ல பண்ணுதா, பிரைஸ் பார்த்ததுமே எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே, எவ்வளவு பாக்ஸ்ல போட்டிருக்கிறது 37,990 ரூபாய். எனக்கு இந்த மொபைல் வேணாம். இப்ப பிரச்சனை என்னன்னா, இது இந்த பிரைஸ்க்கு இருக்கு, இந்த பிரைஸ் பாக்ஸ்ல இருக்கு ப்ரோ, எங்களுக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் தெரியாது. சோ இந்த பிரைஸ் வச்சே நம்ம ரெஃபர் பண்ணி பேசுவோம் இல்லையா? 38,000 ரூபாய்க்கு அதை தவிர வேற என்ன இருக்குன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து குவாட் கேமரா செட்டப் இருக்கான். ஆனா இந்த குவாட் கேமரா செட்டப் நான் ரியல்மி 5 ப்ரோல பாத்திருக்கேன். 48 MP மெயின் சென்சார், 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP பிளஸ் 2 MP. அதே அந்த மேக்ரோ மோனோ வேற லெவல. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான்டா பெரிய 32 MP. சோ அங்க வச்சிருக்காங்க ட்விஸ்ட். போன் வெயிட் கம்மியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, இதுதான் லைட்டஸ்ட் ரெனோ. 161 கிராம்ஸ். என்ஜாய். அப்ப பிளாஸ்டிக் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். நியாயம் பண்றீங்களா? இல்ல, டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அது பார்க்க கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. இந்த லீக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தேன்ல, கண்ணா அந்த பிஜிஎன் ஸ்டவ், சரி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ், சரி ஞாபகம் வச்சுப்போம். ஓப்போ மொபைல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்கதான். என்னடா கஸ்டமரும் அவன் பேரே போட்டிருக்கு, கன்சியூமர். ஓ அதெல்லாம் பிசினஸ்ங்க, அதெல்லாம் நீங்க சரி சரி. மேனுஃபேக்சர்ட் பை ஓப்போ இந்தியா. சரியா? நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் என்னது? எங்க பாது 8GB 128GB. நம்ம கிட்ட இருக்கிற கலர் என்னது? சில்கி ஒயிட். சில்கு. சோ ரேணுகம்னாலே ரேணுக. என்னப்பா ஆப்பிள் மாதிரி பாக்ஸ் எல்லாம் பக்கவா டிசைன் பண்ணிட்டீங்க போல. பண்ணிட்டீங்க? அப்படி யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? இல்ல ஏன் அப்படி கேக்குறேன்னா, நீதான் எங்களை பார்த்து நிறைய அடிக்கிறாங்க நிறைய பேரு. நான் என்ன பண்றது இல்லையா? OnePlus ஓட தகப்பனை தானே இப்ப பாக்குறோம். ஆமா, அது நீங்க எங்கிட்ட கேட்கறது இல்ல. இங்க பேர் டிபியூ கேஸ், தனி கம்பார்ட்மெண்ட்ல ஒரு டிபியூ கேஸ் இருக்கு. டிபியூ கேஸ்ல இது சூப்பரா பண்ணிருக்காங்கப்பா. நார்மலா ஞாபகம் இருக்கா, ஒரு சைடுல இருந்து வரும், அது கடுப்பா இருக்கும், நம்ம பாதி நேரம் பிளேடு போட்டு அறுத்துருவோம். அதேதான், இது கொஞ்சம் டீசெண்டா பண்ணிருக்காங்க. டிபியூ கேஸோட குவாலிட்டில எல்லாம் பெரிய வித்தியாசம் எல்லாம் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, சேம் டிபியூ தான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். இங்க வருதுங்க வித்தியாசம். போடு, லைட் வெயிட்டா இருக்கு. 7.7 mm திக் வேற. வாவ், தின்னு சொல்லணும். 7 mm. வாவ், 7.7 mm. ஒரே பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு, நெகட்டிவான விஷயங்களும் மேல எங்கேயாவது இருக்குமே? இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த 2 மெகாபிக்சல் கேமரா, மேக்ரோ கேமரா தான் இருக்கும். ஒரு இந்த மேல இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, 90 Hz பார்டர்லெஸ் சென்ஸ் ஸ்கிரீன். ஆமா, ஏதோ ஒரு சென்ஸோட தான் சொல்லிருக்காங்க போல. ஏன்னா எட்ஜ் கர்வ்ல வந்து மேபி கைப்பட்டு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. 65 வாட் சூப்பர் புக். ஆமா 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 ஆமா, கலர் போர்ட்ரேட். நம்ம அதான் அந்த மோனோ லென்ஸ் பண்ற வேலை. 960 fps ஸ்மார்ட் ஸ்லோ மோஷனா? சரி, ஓகே. அடுத்து ஏதோ பண்ண வந்தீங்க, சும்மா இப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நான் ஓப்போக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பண்ணலாம். அதுதான் 720G ஸ்னாப் டிராகன். திரும்ப இருக்க மறுக்கா சொல்லு. 720G ஸ்னாப் டிராகன். என்ன ஜி சொல்றீங்க? இப்பதான் நம்ம 38,000 பார்த்தோம். ஆமா, 38,000க்கு 720G. என்ஜாய்ங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அதுக்கு தான் நாங்க இந்த மொபைல ஓப்போ இந்த மொபைல கொடுத்துருக்கிறது உங்களுக்கு. மேட் ஃபினிஷ். ஏய் சு, ஏய் இல்லடா பசங்களுக்கு கேக்கட்டும். மேட் ஃபினிஷ், ஸோ நல்லா கிரிப் கிடைக்கும் அப்படிங்கறத நம்பிக்கை இருக்கு. பிளஸ் போனை கையில ஹோல்ட் பண்ணும்போது OnePlus 8ல இருந்து பேட்டரியை கழட்டிட்டு கையில எடுத்த அப்படி இருக்கும். வெயிட்டே இல்ல, ஆனா அதே மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் தான். சைட்ஸ் வந்து அநேகமா பிளாஸ்டிக்கா இருக்கும்னு தான் தோணுது, நாட் மாதிரி. மத்தபடி போனுக்கு பின்னாடி என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னோவேட்டிவ் குவாட் கேம். சரியா, இன்னோவேஷன் எடிட் ஸ்பீக் தான். ஸோ இங்க வந்து 65 வாட்ஸ் சூப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஓப்போக்கு உண்டான
அந்த ஒரு ஹெட்ஃபோன் வாங்குற காசுக்கு இந்த ஒண்ணு ஹெட்ஃபோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தவிர என்னடான்னா போன் வந்து சீரியஸாவே செம்ம லைட்டரா, அது கையில எடுக்கும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டைலு கிமிக்கே பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்த ஒரு ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் ஆயிட்டு வருது. வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது, கையில பிடிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா கொடுக்குறது. ஆமா. சோ இப்போ போனோட அப்பியரன்ஸ், அதாவது சைடுல இருக்க பட்டன்ஸ் எல்லாம் பார்ப்போம். லெஃப்ட்ல வந்து வால்யூம் ராகர் இருக்கு. எப்படி இருக்கு கிளிக் பண்றதுக்கு? செமையா இருக்கு. ஆமா, சவுண்ட் எனக்கு இங்க வருது. அப்புறம் ரைட்ல பவர் பட்டன் கீழே கீழே வந்து 3.5mm ஜாக் இருக்கு. அமேஸ்ட் இல்ல? அமேஸ்ட். அது பக்கத்துல மைக்ரோஃபோனு, அதுக்கப்புறம் நட்ட நடுவுல வந்து USB டைப் C போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் குழல் இருக்கு. OnePlus 8 மாதிரி இருக்குன்னும் போது ஒரு டவுட் வந்ததுடா. என்னன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு. அதுல இருக்கிற இயர்பீஸ் மாதிரி தான் இதுலயும் இருக்கு. அப்போ ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கரா என்ன, அதாவது டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்? ஸ்டீரியோ ஸ்பீக்கரா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் ஆரம்பிக்கும் போதே லோ பேட்டரி மாதிரி கதறுது. சரி, கதறிட்டு போ. அப்புறம் டாப்ல பாத்தனா சிம் ஸ்லாட் இருக்கு. ஆமா, சிம் ட்ரே டாப்ல தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க, சிம் ஸ்லாட். அதுக்கு பக்கத்துலயே பாத்தனா மைக்ரோஃபோன் இருக்கு. இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு போய் எஜெக்டர் குத்திராதீங்க, அது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. பேக் ஆகும் போது ரொம்ப மினிமலா பண்ணிருக்காங்க. ஆனா மேட் பினிஷ், ஓப்போங்கிற பிராண்டிங் இருக்கு. எங்க பண்ணிருக்கோம், எங்க மேனுஃபேக்சர் பண்ணணும்ன்ற அந்த X2 Pro மாதிரி இல்ல, அந்த பில்டப்பா எழுதுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இருக்காது. சோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஆமா ஆமா, இதுல கஷ்டம் தான். இதுல ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஆமா A52 மாதிரி கிடையாது. A52 மாதிரிலாம் கிடையாது. சரி, சோ போனோட ஃபீல் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம். சோ இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த அவங்க ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல ஒரு சின்ன கட் இருக்கு பாரு. மேபி இந்த இடத்துல வந்து ஆம்பியன்ட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் எல்லாம் பிளேஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருது. நீ அந்த கட் பார்த்தாலே உனக்கு தெரியும், ஒரு சின்ன அன்இவன்னஸ் இருக்கா, அதான் ஒரு டவுட் இருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் மாதிரி இருக்குல்ல, நார்மலா இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸே இல்ல, திக்கா இருக்கு. ஆமா, யூஸ்லெஸ். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தேன், ஃபாஸ்டா தான் இருக்கு. போன் வந்து பரத் ப்ரோ அதை பார்த்தது என்ன சொன்னாருன்னா, டாப் அண்ட் பாட்டம் சிமிட்ரி ஓரளவுக்கு ஓகே, அட்டென்ஷன் டு டீடைல் ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மத்தபடி என்னன்னா, இப்ப பாக்ஸ்ல இருக்க பிரைஸ் வச்சுதான் நம்ம பேச முடியுது. சோ 38,000 ரூபாய், அது 37,990 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இருக்குமா? அதுதான் ரியல்மி 6 இதே ப்ராசஸர் தானே. ரியல்மி 6 ரெட்மி நோட் 9 ப்ரோ. ரெட்மி நோட் 9 ப்ரோவா? 720G தானே இது? ஆமா, 720G. ரெட்மி நோட் 9 ப்ரோ, நோட் 9 ப்ரோ மேக்ஸ். 15,000 ரூபாய்க்கு இதே இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஐயா, வேற எதுவும் இல்ல. இது வந்து ஆனா ஒர்த்தா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. ஆமா, ஏன்னா இப்போ சாதாரண குளோபல் ரெனோ 4 ப்ரோ அது வந்து நல்லா இருந்தது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 765G, அதுக்கப்புறம் கேமரா கேப்பபிலிட்டிஸும் அதுல நல்லா இருந்தது. ஆனா இதுல வந்து ஃபுல்லா டவுன் கிரேட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, அந்த 90 Hz டிஸ்பிளே வேற இதுல இருக்கு இல்லையா, அது ரெஃப்ரெஷ் ரேட்ல போய் பார்ப்போமா. லோ ஸ்கிரீன் ஃபிளிக்கர், டிசி டிமிங் இருக்கு, ஃபாண்ட் கண்டிப்பா வாங்கணும், ஒய் விஷன் எஃபெக்ட் எனேபிள் பண்ணிப்போம், ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz வைப்போம். அப்புறம் அப்படியே வந்தேன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதுல இருக்கா. நைஸ். கிளாக் ஸ்டைல் போடு, OnePlusக்கு இதுதான் வரப்போகுது. அன்லாக் ஸ்டைலும் இருக்கு. அப்ளை வியூ ஸ்கிரீன் ஆஃப் ஒன்லி த டைம் இஸ் டிஸ்பிளே வந்து ஓகே. இது ஸ்டார்ட் அட் டுமாரோ வருமா? வந்துருச்சு, நல்லா இருக்கு, பரவாயில்ல. இது ஆக்சிஜன் 15 நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ மற்றபடி ஆட்டோ பிரைட்னஸ் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா இப்போ பிரைட்னஸ் மாறிச்சுன்னா கஷ்டமா இருக்கும்ட்டு. டிஸ்பிளே வச்சுதான் இந்த போனை பத்தி பேசியிருந்தாங்க ப்ராடக்ட் பேசிக்ல. நம்மளும் பேசலாம். இது ஆப்டிக் ஃபீட்பேக் வந்து கேவலமா இருக்கு. ஆப்டிக் ஃபீட்பேக் வந்து நார்மலா இந்த பட்ஜெட்ல இப்போ நம்ம நாட்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு இல்ல. ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் ரியல்மி 6 ப்ரோ. இது எப்படியா இருந்தாலும் பட்ஜெட் அதிகமா தான் இருக்கும்டா. ஸோ நாட்ல இருந்த ஃபீல் கூட இதுல இல்ல. இது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி, இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த போன்ஸ் மாதிரி இருக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும். கெஸ்டர்ஸ் எனேபிள் பண்ணிருக்கேன். அப்புறம் நீ ஏதோ சொல்ல வந்தியே, அதாவது அது வந்து 128GB ஸ்டோரேஜ் இல்ல. ஆமா, அது எவ்வளவு இருக்குன்றதையும் நம்ம பாத்துறலாம். இதோ டிஸ்பிளே பத்தி அப்படி என்ன சொன்னாங்க. டிஸ்பிளே தான் என்டர்டெயின்மெண்ட், அந்த மல்டிமீடியா கன்சப்ஷனுக்கு வந்து இது நல்லா இருக்கும்.
92% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அது, அண்ட் கர்வ்டு ஸ்க்ரீன் வேற. கர்வ்டு ஸ்க்ரீன். ஸோ கேமிங் ஆடுறதுக்கு அண்ட் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் அண்ட் யூடியூப்லாம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஸோ இந்த இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. OPPO Reno 4 Pro, அப்புறம் இதில் வந்து கலர் வைஸ் 7.2 இருக்கு, ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்டு, ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் ஓடிட்டு இருக்கு, ரேம் 8GB, Qualcomm Snapdragon 720 பவர்டு. அது மட்டும் இல்லாமல் 110GB அவைலபிள், டோட்டல் வந்து 128GB. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம சிம் போடல. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கே இருக்கு. ஸோ இது கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றனால ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. நான் இப்போ கொஞ்சம் இந்த தம் வந்து லைட்டாக உள்ளே வந்த உடனே என்ன ஆயிடும்னா இங்கே டச் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி மிஸ்டச் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ கர்வ் டிஸ்பிளேல அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சாம்சங் டிவைஸில் S8 யூஸ் பண்ணும்போதே நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க. மற்றபடி வந்து AMOLED அப்படிங்கிறனால பிளாக் டீப்பராக தான் இருக்கு. நீ பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? ஸோ மற்ற இதர இன்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லணும்னா கேமரா வந்து இல்லை குவாட் கேமரா செட்டப்பு. பிரைமரி கேமரா வந்து 14 மெகா பிக்சலு, செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சலு, அண்ட் தேர்டு கேமரா 2 மெகா பிக்சல், ஃபோர்த்து 2 மெகா பிக்சல். இதில் மோனோ லென்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த ரெட் கிரீன் ப்ளூ. ஸோ அந்த அது கிட்டத்தட்ட ஒரு ஃபில்டர் மாதிரி தான். அந்த கலரை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணாமல் மிச்ச கலர் வந்து அது ஃபில்டர் அவுட் பண்ணிடும். ஸோ இதுதான் இல்லையா? ஆமாம். அதில் நம்ம எடுத்தோன்னா இப்படிப்பட்ட ஃபோட்டோலாம் வரும் இல்லையா? ஒன்றை தவிர மீது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தானே இருக்கு. ஓகே. ஸோ வேற ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா பெனோரமா இருக்கு, டைம் லேப்ஸ் இருக்கு, ஸ்டிக்கரு, ப்ரோமோடு, ஸ்லோ மோஷன், கூகுள் லென்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. கரெக்ட். ஓகே. ஸோ கேமரால பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா 1x 2x 5x, அப்புறம் பியூட்டி மோட் வேற டிஃபால்ட்டா இருக்கும் இல்லையா? பியூட்டி மோட் வேணும்னா நீ அது எப்படின்னு பாத்துக்கலாம். நீ பியூட்டி பார்லர் போகணும்னு அவசியம் இல்லை, இங்கே நீங்க எதனால முடிச்சுக்கலாம். சூப்பர். ஆமா. அப்புறம் வீடியோவில் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டடி மோட் இருக்கு. ஏன்னா 2லயே நாய் துரத்தும் போது வீடியோ எடுத்தவங்க அதனால இனிமேல் எது துரத்துனாலும் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இதுல வந்து நீ போர்ட்ரேட் எஃபெக்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ அதுவும் நீ எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபில்டர்ஸும் இருக்கு. இதுலயும் நீ போர்ட்ரேட் கலர் ரிட்டென்ஷன் அதுவும் பண்ணலாம் போல. அப்புறம் என்னென்ன மோட்ஸ், அதாவது எவ்வளோ 4K எடுக்க முடியுமா? 4K இருக்கு, 4Kல. ஆமா. ஸோ 1080pல நீங்க 60 fpsல எடுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கேமராவுக்கு வருவோம். 32 MP இல்லையா? எப்படி நிக்கிறார் பேர் காஷ்மோரா எங்க? எல்லாம் வேற லெவலில் இருக்காங்கப்பா. இந்த போர்ட்ரேட் எஃபெக்ட் இங்கே ஃப்ரண்ட்லயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பரத் ப்ரோ மட்டும் அப்படி துண்டா தெரியுற பேர். இந்த குறுக்கப்பு வந்து OnePlus ப்ரோ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கேயும் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்றது வந்தா என்னெல்லாம் வருது? ஓகே, இங்கேயும் போர்ட்ரேட் கலர் எஃபெக்ட் ஏதோ வருது ஃப்ரண்ட்லயும். ஓகேயா? இதெல்லாம் ஆமா. இதுல மேக்ஸிமம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 720, அப்படி இல்லைன்னா 1080p 30 fps தான் பை டிஃபால்ட். ஸோ இது வந்து கேமரா. இதுலயும் சூப்பர் ஸ்டடி மோட் இருக்கு ஃப்ரண்ட்லயும். சூப்பர். பத்தியா? நம்மள ஏதாவது தூர்த்தும்போது கூட நம்ம செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டே போவோம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நைட் மோட் இருக்கு, ஃப்ரண்ட் கேமராக்கும் இருக்கு. ஓகேயா? ஸோ ரியர் கேமராக்கும் நைட் மோட் இருக்கு. ரியர்ல வந்து நீங்க அல்ட்ரா வைட்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா சென்ட்ரிக்கா ரொம்ப எப்பயுமே இந்த ரெனோ சீரிஸ்ல வந்து அவங்க புஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சாம்பிள் பார்த்துட்டு வருவோம். கண்டிப்பா. வீடியோவில் ஆப்ஜெக்ட் போர்ட்ரேட் வருமா என்ன? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன் தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தெரியல. ஸ்டடி மோட் ஆன் பண்ணியிருக்கேன் ரியர் கேமராவில். ஸோ எல்லா ஆங்கிளுக்கும் போயிட்டு அப்படியே வந்தாலும் ஃபோக்கஸில் பெருசாக ஷிஃப்ட் எதுவும் இல்லை. சுச்சுவேஷன் மாறினாலும் கூட ஃபோக்கஸ் நல்லா தான் இருக்குது. அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு போவோம். அங்கே பார்த்தீங்களா விக்கி ப்ரோ நிற்கிறாரு. ஸோ எல்லாம் பக்காவாக ஸ்டெபிளைஸ்டாகவும் இருக்குது. அதே சமயம் ஃபோக்கஸ் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு மாறுது. பக்கா பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. வாங்கின காசுக்கு இதுவும் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? ஸோ
OPPO Reno 4 Pro வைட் ஆங்கிள் கேமராவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆடியோ எப்படி இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, ஒரே பகுதியில் தான் நானும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் பல ஃபோனோட வீடியோவில், வேறு இடம் இல்லை. ஃபோக்கஸ் அதே சமயம் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருந்ததா வைட் ஆங்கிளுக்கு. ஆடியோ பக்கா பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெனோலலாம் ஆடியோ நல்லா தான் இருந்தது, இதுலேயும் அது கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கலாம். இது ரியர் கேமராவில் 4K வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 4K எடுக்கும்போது கூட ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கா இல்லையா, முக்கியமான விஷயந்தான். நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம். அதே சமயம் 4K வீடியோவில் ஆடியோ ஆஸ் வெல் அஸ் அந்த சிங்க் சில சமயம் சில ஃபோன்ஸ் மிஸ்டேக் பண்ணோம். ஃபோக்கஸ் பார்ப்போமா? ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? பக்கா பண்ணுது. அப்படியே பேக்கில் இருக்க சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிடுச்சு. அப்படியே இப்போ திரும்ப ஃப்ரண்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு வா. ஆடாப்பா வர மாட்டிரியடா, ஏமாத்திரியே. சரி பரவாயில்ல, இப்போ பார்ப்போமா? ஓகே. ஸோ ஃபோக்கஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்விட்ச் ஆகிக்குது சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல் ஹெச்டி 1080p 30 fps வீடியோ. ஸோ இதில் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, அதே சமயம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து போர்ட்ரைட் வீடியோ அப்படி எடுக்கலாம் ட்ரை பண்ணோம்னாலே டிஃபால்ட்டாகவே ஹெச்டிக்கு போயிடுது. அதேமாதிரி சூப்பர் ஸ்டடி மோடாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சோனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிக்கு போயிடுது. ஸோ 720p 30 fps தான் எடுக்க முடியுது. கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ட்ரை பண்ண என்ன திரும்ப வந்தது, ஃபுல் ஹெச்டியில் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணேன். ஃபுல் ஹெச்டியில் பண்ண முடியாதான், ஹெச்டிக்கு அதுவே டிஃபால்ட்டாக மாற்றிக்குது. ஸோ 720p 30 fps வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, அதே சமயம் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா? இது எதில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்? OPPO Reno 4 Pro அதில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகேயா, ஆடியோ குவாலிட்டி அஸ் வெல் அஸ் வீடியோட குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஓகே தானே? அதேமாதிரி எட்ஜ் டிடெக்ஷன் எப்படி இருக்குது? எட்ஜும் டிடெக்ட் பண்ணுமா, சூப்பர் ஸ்டடி மோடும் எனேபிள் பண்ணிக்கலாமா? ஆனால் எடுக்கிற வீடியோ ஹெச்டி தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபுல் ஹெச்டியும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஜெர்க்கு கொடுத்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டி அஸ் வெல் அஸ் வீடியோ குவாலிட்டி அஸ் வெல் அஸ் அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட். ஓகே. ஸோ சாம்பிள்லாம் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் கலர் ஓஎஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை அடிச்சு துவச்சாச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு ப்ரைஸ் தெரியாமல் தான் நாங்கள் இது இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெனோ சீரிஸ் எப்பயுமே ஒரு ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான். யாருக்கு ரெனோ சீரிஸ் பிடிச்சிருக்கோ அவங்க தான் எப்பயும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் பாக்ஸில் போட்டிருக்க 38,000, சப்போஸ் இது வந்து ஒரு 30,000 அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? ஒர்த்தா அந்த 30,000 பிரைஸ் டேக் இது ஒர்த்தா இருக்குமா? அப்படி ஒர்த்தா இருக்கும்னா எதனால இது ஒர்த்தா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அப்படி இல்லைன்னா எதனால இது ஒர்த் இல்ல ப்ரோ இது இந்த பிரைஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க மனசுல என்ன தோணுது அப்படிங்கறத பிராங்கா கீழே கமெண்ட்ல போடுங்க, நம்மளும் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இவங்க என்ன ஐடியாவோட இருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்போ சீரிஸ்ல அவங்க அதாவது இந்த ரெனோ சீரிஸ் இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ரெனோ 10X அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபிளாக்ஷிப் போனா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து படிப்படியா வந்து அப்கிரேட் பண்ணோம். ஆனா இவங்க வந்து கைண்ட் ஆஃப் டீக்ரேட் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. மேபி கால்பேயோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க போல. மிட் ரேஞ்ச் சிப்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் அண்ட் we can get those flagship experience hereன்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல, அதுதான் நடக்குது போல இருக்கு. ரைட் எல்லாம் பயானிக் அளவுக்குலாம் பவர்ஃபுல்லா இருக்காது. ரைட். சோ வேறு சில ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, கேமரா பிளேட் ஐயா மற்றும் பரத். பை பாய்.